வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் செய்திகள். காரைக்காலை அடுத்த பிள்ளை திருவாசலில் அமைந்துள்ள புனித சந்தனமாதா ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளுள் ஒன்றான மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமான புனித சந்தனமாதா ஆலயத்தின் வருடாந்திர ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக திருவிழா திருப்பலியும் மின் அலங்கார தேர்பவனியும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காரைக்கால் முதன்மை பங்கு குரு அருட்பணி அந்தோணி லூர்துராஜ், உதவி பங்கு குரு விக்டர் இமானுவேல் மற்றும் கோட்டுச்சேரி பங்குத்தந்தை ஜோஷ்வா அடிகளார் ஆகியோரால் திருவிழா திருப்பலியும் புனித சந்தனமாதா உருவம் தாங்கி ஊர்வலமாக சென்ற மின் அலங்கார தேர்பவனியை மந்திரித்து துவக்கி வைத்தனர். பாடல் திருப்பலியுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு புனித சந்தனமாதா அருள் பெற்றனர். நிகழ்ச்சியில் இதயாலயா நற்செய்தி குழு இயக்குனர் அருட்சகோதரி லூர்து மேரி, கிறிஸ்டினா மேரி, தருமபுரம் பஞ்சாயத்தார்கள் திரு பெரியநாயகம், திரு சூசை, திரு ராமசாமி, பிள்ளை திருவாசல் பஞ்சாயத்தார்கள் திரு ஆரோக்கியதாஸ், திரு குழந்தைசாமி, திரு அந்தோணிசாமி, திரு தனபால், திரு அற்புதராஜ் மற்றும் கிராமவாசிகளும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். புனித சுவைக்கு நன்னமால் பங்கேற்க வாய்ப்பளித்ததற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். மீட்பளிக்கும் திருவுருவம் நற்குணை பெற்றுக் கொண்ட நாங்கள் அந்த மீட்பின் வாய்க்கால்களாக வாழவும் பணியாற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். அன்னமால் பக்தர்களே, இப்பொழுது நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம காரைக்கால்ல இருந்து முதலில் தேர் ஊருக்குள் வணக்கம் செலுத்த உங்களை அன்போடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இவருடைய இயக்கத்திற்கும் பெருமூச்சிற்கும் கூக்குரலுக்கும் நீர் செவி காரைக்கால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் 32ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து காரைக்காலில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. காரைக்கால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 32ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் காரைக்காலில் நடைபெற்றது. ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் மாவட்ட தலைவர் திரு BS வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வெங்கடசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் காரைக்கால் அம்மையார் உயர்நிலைப்பள்ளியின் மேலாளர்கள் திரு ஸ்டாலின் மணி, திரு விஜயன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் திரு முருகேசன், பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் திரு காளிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முகாமில் 600க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். 85 நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். முகாமிற்கு வருகை புரிந்த அனைவரையும் மன்ற செயலாளர் திரு சிவகுமார் வரவேற்க விழாவின் முடிவில் மன்ற தலைவர் திரு முத்தையா அனைவருக்கும் நன்றி கூறினார். முகாமிற்கான ஏற்பாடுகளை திரு பாலசுப்பிரமணியன், திரு சுந்தர்ராஜ், திரு சம்பத், திரு பக்கிரிசாமி, மன்ற மகளிர் சக்திகள், தேனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் விழா முடிவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் நடுக்களம் புனித அந்தோணியார் புனித அன்னம்மாள் ஆலய 26ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கொம்யூன் நடுக்களம்பேட்டில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் மற்றும் புனித அன்னம்மாள் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நடுக்களம் கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு ஆரோக்கியராஜ் தலைமையில் துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு பங்கு தந்தை இரட்சகர் அடிகளார் அவர்களால் புனித கொடி மந்திரிக்கப்பட்டு கொடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு
ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி எதிர்வரும் 2/8/2013 வெள்ளிக்கிழமை அன்று மாலை நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நடுக்களம் கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு ஆரோக்கியராஜ் தலைமையில் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகின்றனர். காரைக்கால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 29ஆம் ஆண்டு விழா சங்கத்தின் தலைவர் திரு சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சங்கத்தின் பொருளாளர் திரு நீலமேகம் வரவேற்று பேசினார். சங்கத்தின் தலைவர் திரு PV சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் திரு சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக யோகாவில் தேசிய அளவிலும் உலக அளவிலும் 2ஆம் மற்றும் 4ஆம் இடம் பெற்ற மாணவருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாக பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு செல்வராஜ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். முடிவில் சங்கத்தின் இயக்குனர் திரு ஆரோக்கிய சுந்தரம் அனைவருக்கும் நன்றி கூறினார். காரைக்கால் தருமபுரம் SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் தினத்தினை முன்னிட்டு குழந்தைகளை அறியும் திறன் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் திரு செல்லையன் முன்னிலை வகித்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மோகனா வித்யாவதி வரவேற்று பேசினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வாழும் கலை அமைப்பிலிருந்து யோகா ஆசிரியர் திருவாளர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். குழந்தைகளை நெறிப்படுத்தும் முறை, பெற்றோர்கள் குழந்தைகளின் திறன்களை அறியும் கலை, பெற்றோர் ஆசிரியர் உறவுமுறை பற்றி திறம்பட அவர் எடுத்துரைத்தார். விழாவிற்கு மழலையர் வகுப்பிலிருந்து நடுநிலை வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் பள்ளியின் ஆசிரியை திருமதி ஸ்ரீவித்யா அனைவருக்கும் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். செய்திகளின் மறு ஒளிபரப்புகளை இரவு 10:30 மணிக்கு டைமண்ட் மியூசிக் தொலைக்காட்சியிலும் மறுநாள் காலை 8:30 மணிக்கு டைமண்ட் டிவியிலும் காண தவறாதீர். வணக்கம்.